திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல் கிளினிக்கில் ஏற்பட்ட அரிய வகை பாக்டீரியா தொற்று காரணமாக 2023ஆம் ஆண்டு 8 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம், வேலூர் சிஎம்சி மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கொண்ட குழு நடத்திய விசாரணையில் இந்த திடுக்கிடும் தகவல் தெரியவந்துள்ளது. பெரியோஸ்டீல் எலிவேட்டர் எனப்படும் அறுவை சிகிச்சை மூலம் செலைன் பாட்டிலை திறந்து மூடி பயன்படுத்தியதாகவும், இதன் மூலம் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 10 பேருக்கு மூளையில் ஏற்படும் நியூரோ மெலியாய்டோசிஸ் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அவர்களில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு நிறுவனத்தாலும் அறிவிக்கப்படாத இந்த தொற்று பல் மருத்துவ நடைமுறையுடன் தொடர்புடையது. இந்த வகை பாக்டீரியா இரத்தத்திற்கு பதிலாக நேரடியாக நரம்பு பாதையில் பயணித்து உடனடி இறப்பை ஏற்படுத்தக்கூடியது என்றும், காய்ச்சல், தலைவலி, பார்வை குறைபாடு உள்ளிட்டவை இந்த தொற்று பாதிக்கப்பட்டதன் அறிகுறிகள் ஆகும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 49 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தீவுத்திடல் அருகே 8000 சதுர அடியில் புதிய கட்டடம் கட்டவும், அதில் கூட்டுறவு வங்கி, நியாய விலைக் கடை ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை என்றும், இதனால் நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டுறவுத்துறை சார்பில் 60 பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 35 முதல் 40 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட தயக்கம் காட்டுவதாக கூறுவது வெறும் கற்பனை கதையே என்றும், அறிக்கையில் திருத்தம் கேட்டது வழக்கமான நடைமுறைதான் என்றும் மத்திய தொல்லியல் துறை விளக்கமளித்துள்ளது. இந்திய தொல்லியல் துறை சார்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்ட 2 அகழாய்வுகள் குறித்த ஆய்வறிக்கை தொல்லியல் துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் சில திருத்தங்கள் கோரிய ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது சர்ச்சைகளை கிளப்பின. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தொல்லியல் துறை விளக்கமளித்துள்ளது. அதில் ஒவ்வொரு தொல்லியல் ஆய்வுக்கும் அதிக நேரம், உழைப்பு, நிதி செலவிடப்படுவதால் அனைத்து ஆய்வறிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், இல்லையென்றால் ஆய்வின் நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வாறு கொடுக்கப்படும் ஆய்வறிக்கைகள் பல துறை நிபுணர்களிடம் கொடுக்கப்பட்டு தேவையான திருத்தங்கள் பரிந்துரைக்க கோரப்படும் என்றும், அந்த பரிந்துரைகளின்படி ஆய்வு நடத்தியவர்கள் அறிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு ஆய்வறிக்கை வெளியிடப்படுவதுதான் வழக்கம் என்றும் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கீழடி ஆய்வறிக்கையும் நிபுணர்களின் பரிந்துரைகளுடன் ஆய்வு செய்தவருக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் இன்று வரை எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழாய்வின் முக்கியத்துவத்தை தாங்கள் அறிந்திருப்பதாக தெரிவித்துள்ள தொல்லியல் துறை, ஆனால் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு தேவையான திருத்தங்கள், மாற்றங்கள் செய்வதும் சரிபார்ப்பதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது. கேரள கடற்பகுதியில் சரக்கு கப்பல் மூழ்கிய சம்பவத்தை மாநில பேரிடராக கேரள அரசு அறிவித்துள்ளது. மே 25ஆம் தேதி கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தின் தொட்டப்பள்ளி பகுதிக்கு அருகே உள்ள கடல் பகுதியில் MSC எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் மூழ்கியது. ஆபத்தான ரசாயனங்கள், பிளாஸ்டிக் துகள்கள், எரிபொருட்கள் உள்ளிட்டவை அடங்கிய சுமார் 643 கண்டெய்னர்களுடன் அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. இதனால் கேரள கடற்கரை பகுதிகளில் அந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. மேலும் கடலில் மிதக்கும் கண்டெய்னர்களும் கடலில் சிந்திய எண்ணெயும் பெரும் சுகாதார பாதிப்புகளை உண்டாக்கியுள்ளன. இதனால் அந்த பகுதிக்கு சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் இந்த விபத்து மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் சிந்திய எண்ணெயை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் கிராமமே மண்ணில் புதைந்த காட்சிதான் இது. 300 வீடுகள் கொண்ட பிளாட்டன் என்ற கிராமம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது. வழக்கத்தை விட பனியின் அளவு அதிகமாக இருந்தது. இதனால் பிரிட்ஜ் என்ற பனிப்பாறை உடைந்து விழும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பே பிளாட்டன் கிராமத்தில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் புதன்கிழமை பனிப்பாறை உடைந்து விழுந்தது.
பனி சரிந்ததில் கிராமத்தின் பெரும்பாலான பகுதிகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. 300 வீடுகள் இருந்த நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை மண்ணில் புதைந்தன.